ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சிங்கப்பூர் ரோட்ல நடந்துட்டு இருக்கேன். சிங்கப்பூரை உங்களுக்கு கொஞ்சம் சுத்தி காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். நடந்து நான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தங்குற ஹோட்டல் அதோ அங்க முன்னாடி இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு போன உடனே நான் உங்களுக்கு என்னெல்லாம் சிங்கப்பூர்ல பார்த்தேன்னு எல்லாமே எடிட் பண்ணி போட முயற்சி பண்றேன். இது நான் தங்கி இருக்கிற ஹோட்டலுடைய லிஃப்ட் லாபி. இப்போ நான் மேலே எந்த ஃப்ளோருக்கு வரணுமோ அங்கே வந்துட்டேன். நான் திரும்பவும் லிஃப்ட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் காட்ட போகிறேன். ஏன்னா இந்த லிஃப்ட் பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோரை நம்ம ஊர்லலாம் 0ன்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே 1ன்னு காட்டுறாங்க பாருங்கள். இப்போ இதில் 1 இருக்குது, 5 இருக்குது. ஏன்னா 1க்கு அப்புறம் நேராக 5th ஃப்ளோரில் தான் போய் அது நிற்கும். ஏன்னா அது வந்து ரெஸ்டாரண்ட்டு. அப்புறம் மற்ற நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் 0வே காணும். இப்போ லிஃப்ட் கீழே போயிட்டுருக்கு. லிஃப்ட் 1ஆம் நம்பருக்கு வந்துருச்சா? இது வந்துருச்சு, 1ஆம் நம்பருக்கு வந்துருச்சு. பாருங்கள், லிஃப்ட் கதவை திறக்குது. எந்த ஃப்ளோருக்கு போகுதுன்னு பாருங்களேன். பாருங்கள், டோர் ஓப்பன் ஆகி இப்போ நாம் வந்திருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. இந்த வீடியோவை காட்டும்போது என் ஹஸ்பண்ட் கேட்டார், சரி 0 இல்லை 1லேருந்து ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் நேரம் 5 வந்துடுது, 2, 3, 4 எங்கன்னு கேட்டார். அது பொதுவாக ஸ்டார் ஹோட்டல்ஸில் இந்த ஃப்ளோர் ஹையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அப்புறம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் நேராக கொண்டு போய் 5th ஃப்ளோர் ஹைட்டில் தான் ஃப்ளோர் இருக்கிறதுனால அது 5ன்னு வச்சுருக்காங்க. இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக நான் இன்னொரு லிஃப்ட்டை இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது சிங்கப்பூரில் நான் போன ஒரு ஆஃபீஸில் இருந்த லிஃப்ட். இதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், 1, 2, 3 எல்லாமே இருக்குது, ஆனால் இதில் 0 கிடையாது. ஆக இந்த ஊரில் 1 தான் கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம ஊரில் 0ன்னு சொல்லுவோம்ல, இங்கே 1ஆம் நம்பர் தான் கிரவுண்ட் ஃப்ளோர். வித்தியாசமாக இருக்குல்ல? இப்போ நாம் அடுத்து போக போகிறது மெட்ரோ ட்ரெயினுக்கு. இது என்னுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கல. நல்லா உத்து பாருங்கள், என் முகத்துக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி தெரியுதா? அந்த கண்ணாடி வழியாக இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம்னா ஏன் நான் இந்த வீடியோவில் இந்த பாயிண்ட்டை பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது இந்த ட்ரெயினுடைய மொதல் கம்பார்ட்மெண்ட்டில், அதாவது இன்ஜின்லாம் இருக்கும்ல அங்கே. இப்போ நான் கேமராவை அந்த கண்ணாடி வழியாக வச்சு உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயின் போயிட்டுருக்கு, ஃப்ரண்ட்டில் இருக்கிற கண்ணாடி வழியாக இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ட்ரெயினில் டிரைவரே இல்லை, ட்ரெயின் தன்னால் ஓடுது. அந்த ஓடுற ட்ரெயினுடைய மொதல் கம்பார்ட்மெண்ட்டில் கண்ணாடி முன்னாடி நின்று நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த ட்ரெயின் இப்படி சுரங்கத்துக்குள்ளேயே தான் போகுமான்னு தான் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். இப்படி ஆட்டோமேட்டிக்காக அதிவேகமாக போகிற மெட்ரோ ட்ரெயினுடைய முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் நின்று அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது ஒரு சின்ன மிரட்சி மனசுக்குள்ளே வரதான் செஞ்சுது. சரி, சிங்கப்பூர் மெட்ரோ ரயில் சேவையை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். இங்கே நீங்கள் முறை ட்ராவல் பண்ணுற பயணியாக இருந்தால் கூட இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலமாக ஒரு 3 நாளில் நீங்கள் சிங்கப்பூர் மொத்தத்தையும் சுற்றி பார்த்துட முடியும். அந்த அளவுக்கு எல்லா இடங்களையும் இணைக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவை இவங்க வச்சுருக்காங்க. இந்த மெட்ரோ பயணத்தை நீங்கள் ஏர்போர்ட்லேருந்தே தொடங்கிட முடியும். அடுத்து இந்த வீடியோவில் நாம் பஸ்ஸு, ஃப்ளைட்டு, கப்பல் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்னாலே சுத்தம் அப்படின்னு நாம் பேசுகிறோம்ல, இவங்க எவ்வளவு அழகாக நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு எங்கே பார்க்கும்போது நான் கொஞ்சம் அதிசயிச்சு போகிறது உண்டு. இது ரோட்டோரமாக இருக்கிற செடிகள் வளர்ந்துருக்கிற மரங்கள் இருக்கிற ஒரு பகுதி. அதை எவ்வளவு அழகாக சுத்தம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். செடிகள் வளர்ந்துருக்கிற இடத்துல மண்ணில் இருக்கக்கூடிய காஞ்ச சருகுகளை கூட இவங்க கவனமாக எடுத்து அப்புறப்படுத்துகிறாங்க. முறை சிங்கப்பூரில் பஸ்ஸை பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஆன்னு பார்த்தேன். அதனால பஸ்ஸையும் உங்களுக்கு காட்டிடணுங்கிறதுக்கு தான் இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சாதாரண ஒரு தள பேருந்தும் அங்கே இருக்குது. இந்த மாதிரி இப்போ நாம் பார்க்குறோமே இப்படி டபுள் டக்கர் பேருந்து, 2 அடுக்கு பேருந்தும் அங்கே இருக்குது. நம்ம வெளிநாட்டில் வந்து அங்கங்கே வீடியோ எடுக்கும்போது வேறு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை வேறு மனசுக்குள்ளே இருந்தது. அதனால நான் பஸ்ஸுக்குள்ளே நிற்கிறத ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். பஸ்ஸு ஓட வெளியில் வீடியோ எடுத்திருக்கேன். சரி, சிங்கப்பூர் வந்தாச்சு அப்படின்னு நீங்கள் சும்மா பஸ்ஸு, ட்ரெயின், லிஃப்ட்டுன்னு காமிச்சிட்டு இருந்தால் எப்படி? சிங்கப்பூரில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு ஒருவேளை உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்லுச்சுன்னா உங்களுக்காக முதல்ல அந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். பொதுவாக சிங்கப்பூர்னு சொன்னாலே என்ன காட்டுவாங்க? இந்த சிங்கத்தை காட்டுவாங்க. வாயில் தண்ணி வரக்கூடிய சிங்கப்பூர் ஆற்று கரையோரமாக இருக்கிற இந்த சிங்கத்தை காட்டுவாங்க. அதே மாதிரி MBSன்னு சொல்லக்கூடிய இந்த மெரினா பே சாண்ட்ஸை காட்டுவாங்க.
சிங்கப்பூருடைய ஒரு அடையாளமாக காட்டப்படக்கூடிய இந்த மெரினா பே சாண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 அறைகள் கொண்ட ஹோட்டல் வசதி, அப்புறம் இந்த மீட்டிங், கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நடத்துறதுக்காக 13 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இட வசதி, அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இந்த ட்ரேட் சென்டர் மாதிரி அங்கே எக்ஸ்போலாம் நடத்துறதுக்கான வசதிகள், கிட்டத்தட்ட 8 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஷாப்பிங் மால்னு சாதாரண ஷாப்பிங் மால் இல்லை, லக்ஸுரி ஷாப்பிங் மால், ஏகப்பட்ட பேர் போன ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் கேசினோ, 500 டேபிள் இருக்கிற கேசினோ, ஒரு 3000 எலக்ட்ரானிக் கேமிங் மெஷின்ஸு, அப்புறம் உலகத்திலேயே முதல் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் மியூசியம், இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த MBSல 57வது தளத்தில் ஸ்கை பார்க் ஹோட்டல் இருக்குது. அந்த உச்சியில் ஒரு நீச்சல் குளம் வேற அமைச்சிருக்காங்க. ஒரே நேரத்தில் 3900 மக்கள் இந்த ஸ்கை பார்க்கில் இருக்க முடியுமா? 15-16 வருஷம் முன்னாடியே இதை உருவாக்குறதுக்கு ஆன செலவு $8 பில்லியன், அதாவது நம்ம இந்திய பண மதிப்பில் சொல்லணும்னா 800 கோடி ரூபாய். இப்போ நாம் யோசிச்சு பார்த்தா தெரியும் சிங்கப்பூர்னு சொன்னால் ஏன் இதை காட்டுறாங்கன்னு. அப்புறம் இந்த சிங்கப்பூருடைய அடையாளமாகவே பார்க்கப்படுற இந்த சிங்கம் இருக்கிற இடத்துக்கு பேர் மெர்லயான் பூங்கா. மெர்லயான்னா சிங்கத்துடைய முகமும் மீனுடைய உடலும் கொண்ட ஒரு புராண விலங்கு. சுற்றுலா பயணிகளை கவர்ற விதமாக சிங்கப்பூருடைய ஒரு அடையாளமாக இந்த இடம் இருக்கு. இந்த சிலையில் இருக்கிற தலைப்பகுதி சிங்கப்பூரா அப்படின்னு ஊருடைய பெயரை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக சிங்கத்துடைய தலையோட இருக்கு. சிங்கப்பூரில் நான் பார்த்ததா சொன்ன மற்ற சின்ன சின்ன சுவாரஸ்யங்களும் அப்புறம் சிங்கப்பூருடைய பீச்சும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கும் இந்த சிங்கப்பூருக்கும் நீண்ட நெடுங்காலமாக ஒரு தொடர்பு இருக்குது. அதை பற்றி சொல்ல போகிறேன். 1299 எத்தனை வருஷம் முன்னாடி பாருங்க, 1299 நீல உத்தமன் அப்படிங்கிற ஸ்ரீ திரிபுவனா இவர் தான் முதல்ல இந்த சிங்கப்பூர் தீவில் வந்து இறங்குறாரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர சோழருடைய முன்னோர் வழி அப்படின்னு சொல்றாங்க. இது மலேசியா வரலாற்று நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. செஜாரா மெலாயுங்கிறது மலேசியாவுடைய ஒரு புகழ்பெற்ற வரலாற்று நூல். அந்த சுவடியில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா மலேசியாலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் சிங்கப்பூர். இந்த செஜாரா மெலாயுங்கிற சுவடியில் சிங்கப்பூரோட அரச பரம்பரை செய்திகள் நிறைய காணப்படுது. மலையா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இங்கெல்லாம் சோழர்களுடைய புகழ் ஓங்கி இருந்ததை இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நீல உத்தமன் வேட்டையாடுறதுக்காக இந்த தீவுக்கு வந்ததாகவும், வந்த இடத்துல அங்க ஒரு அபூர்வமான விலங்கை பார்க்கறாரு. அந்த விலங்கோட பேர் என்னவா இருக்கும்னு அமைச்சர்கிட்ட கேட்க அவர் அது சிங்கம் அப்படின்னு சொல்ல இந்த தீவுக்கு சிங்கப்பூரா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது சிங்கங்களை கொண்ட ஊர். ஆனால் 1398 ஆண்ட பரமேஸ்வரா ஸ்ரீ இஸ்கந்தர் ஷா அப்படிங்கிற ஒரு பற்றி மட்டும்தான் வரலாற்று ரீதியாக சான்றுகள் இருக்கு. சிங்கப்பூரில் சிங்கங்கள் இருந்ததற்கான சுவடுகள் இல்லை அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது பிரபலமாக சொல்லப்படுற ஒரு கதை அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னொரு விஷயம், நீல உத்தமன் பார்த்தது சிங்கம் இல்லை, அது ஒரு புலியாவோ காட்டு நரியாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூருடைய பழமையான பேர் வந்து தெமாசெக். அப்படின்னா இந்த ஏரி இல்லைன்னா கடல் சூழ்ந்த இடம்னு அர்த்தம். தொடக்க காலத்தில் இருக்கிற மலாய் அப்புறம் ஜாவானிய இலக்கியங்களில் இந்த பேர் காணப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த விஷயங்கள் யுவான் மற்றும் மிங் சீன ஆவணங்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதுக்கு இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னா, இதுக்கெல்லாம் அப்புறம் சிங்கப்பூரா அப்படின்னு பேர் வச்சதுல நம்மளுடைய பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக. நமக்கும் சிங்கப்பூருக்குமான தொடர்பு இதோட முடியலை. 1819 ஸ்டாஃபர்ட் ரஃபல்ஸ் அப்படிங்கிற ஆங்கில கிழக்கிந்திய வணிக நிறுவனத்துக்காக அங்கே உள்ள சுல்தான்கள் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. சுமார் 200 ஆண்டு கால பழமை வாய்ந்த இந்த கதையில சிங்கப்பூர் ஒரு மீன்பிடி கிராமம் மாதிரி இருக்கு. 1800லேருந்து 1853 வரைக்கும் இங்கிருந்து பல தமிழர்கள் அங்க புலம்பெயர்றாங்க. இன்னைக்கு மாதிரி நினைச்ச உடனே போறதும் நினைச்ச உடனே வரதும் அன்னைக்கு சாத்தியம் இல்லை. இவங்கெல்லாம் புலம்பெயர்ந்தாங்கன்னு சொன்னா வேரடி மண்ணோட இங்கிருந்து அங்க புலம்பெயர்ந்தாங்க. அப்படி போன பல பேருடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் இன்னைக்கு அங்க ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்கிறது அடுத்த விஷயம். இவங்களுடைய உழைப்பிலையும் பங்களிப்பிலையும் சிங்கப்பூர் சுங்கமற்ற துறைமுகமாகவும் சிறந்த வாணிப தலமாகவும் மாறிச்சு. இந்த சிங்கப்பூரை சுற்றி பார்த்துக்கிட்டே இதோடைய வரலாறை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வரலாறை பேசும்போது ஒருத்தரை பற்றி பேசாமல் நாம் இதை தாண்டி போக முடியாது. இன்னைக்கு சிங்கப்பூர்னு சொன்னால் பெரிய கட்டிடங்கள் இருக்குது, சுற்றி பசுமையாக இருக்குது, இப்படின்லாம் நாம் பார்க்குறோம். உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஊராக சிங்கப்பூர் இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு நபர் இருக்காருன்னு சொன்னால் அவரை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். லீ குவான் யூ.
சிங்கப்பூருடைய முதல் பிரைம் மினிஸ்டர். இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 1965 சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து பிரிக்கப்பட்டு ஒரு தனி நாடாக அறிவிக்கப்படுது. அந்த சமயத்தில் இயற்கை வளங்கள் எதுவுமே கிடையாது சிங்கப்பூரில். குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு கூட அவங்க இன்னொரு நாட்டை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். மக்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க. வேலை வாய்ப்பு குறைவு, வறுமை, அப்புறம் இனத்தகராறுகள், அரசியல் பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது தான் சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டர் லீ குவான் யூ பொறுப்பேற்றுக்கிறாரு. சரியான திட்டமிடல், அந்த திட்டங்களை நோக்கின சரியான முழுமையான முயற்சிகள், திறமையான அரசாங்கம், இதெல்லாம் கொண்டு லீ குவான் யூ ஒரு உறுதியான அரசாங்கத்தை அமைச்சு ஊழல் இல்லாத நிர்வாகத்தை உருவாக்கி இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற இந்த சிங்கப்பூரை உருவாக்கி இருக்காரு. ஒண்ணுமே இல்லாம இருந்த சிங்கப்பூர்ல நிலையான சட்ட அமைப்பு உருவானதுனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பல பேர் இங்க குமிஞ்சாங்க. மைக்ரோசாஃப்ட், ஃபோக்ஸ்கான், இப்படி பெரிய நிறுவனங்கள் சிங்கப்பூர்ல இன்னைக்கு தங்களோட தொழில்களை நிறுவி இருக்கு. போர்ட் ஆஃப் சிங்கப்பூர், சிங்கப்பூருடைய துறைமுகங்கிறது இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய சர்வதேச வணிக துறைமுகமா உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால உலகத்துல இருக்கிற பல இடங்களோட சிங்கப்பூர் தொடர்பு ஏற்படுத்திச்சு. கொஞ்சம் முன்னாடி நம்ம மெரினா பே சாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். மெரினா பே சாண்ட்ஸ், கார்டன்ஸ் பை த பே, இந்த மாதிரி சின்னங்களால உலகத்தோட கவனத்தை ஈர்த்தவர் லீ குவான் யூ. இன்னைக்கும் சிங்கப்பூர்ல இவர் பேரை யாராவது சொன்னாங்கன்னா கூடவே அவங்க முகத்துல ஒரு ஒளி தோன்றதை நாம பார்க்க முடியும். சாதாரணமா பேசும்போது கூட அவ்வளோ எக்ஸைட்டடா இவரை பத்தி பேசுறாங்க. என் வாழ்நாளைக்குள்ள சிங்கப்பூரை நான் நினைச்ச மாதிரி இப்படி ஒரு நாடை உருவாக்குனதே எனக்கு போதுமான விஷயம் அப்படின்னு சொல்ற லீ குவான் யூ, இதுக்காக நான் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், அது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சின்ன இடத்துல இருந்தும் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் அப்படின்னு உலகத்துக்கு புரிய வச்சவர் லீ குவான் யூ. அது மட்டும் இல்லை, இவர் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு நாட்டோடைய வளர்ச்சிங்கிறது அதுக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த வழிகாட்டியை பொறுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம லீ குவான் யூவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் ஆண்ட எஸ்ஆர் நாதன் அப்படிங்கிற அதிபரை பற்றியும் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏங்கிற காரணத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். இவருடைய இறுதிச் சடங்கு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக கலாச்சார நிலையத்தில் நடக்குது. அந்த இறுதி அஞ்சலியில் உலக தலைவர்கள் எல்லாம் கூடியிருந்த அந்த நிகழ்வில் கவிப்பேரரசு வைரமுத்து வரிகளில் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் பாடப்பட்ட தஞ்சாவூர் மண்ணெடுத்து அப்படிங்கிற பாடல் இசைக்கப்பட்டது. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் இந்த ஊரில் ஏதாவது ஒரு ஊர் என்னுடைய பூர்வீகமாக இருக்குமோ அப்படின்னு எஸ்ஆர் நாதன் அவர்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குமா. இப்படி எஸ்ஆர் நாதன் அவர்கள் தங்கள்கிட்ட பேசும்போது சொன்னதா தேனிசை தென்றல் தேவா அவர்கள் சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த தேவா லைவ் இன் கான்சர்ட்டில் பேசும்போது பகிர்ந்துக்கிட்டாரு. சிங்கப்பூருக்கே அதிபராக இருந்தாலும் செல்லப்பன் ராமநாதன் அப்படிங்கிற எஸ்ஆர் நாதன் அவர்கள் தன்னுடைய வேர் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தேடிக்கிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு. இந்த மாதிரி பல வருஷம் முன்னாடி எத்தனையோ தமிழர்கள் இங்கிருந்து சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்து போய் தன்னுடைய வேரும் அடையாளமும் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிற கதை நமக்கு தெரியாமையே இருக்கு. சரி, ரொம்ப நேரம் வரலாறு பற்றி பேசிட்டோம். இப்போ சிங்கப்பூரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வருவோம். ஒரு வெளிநாட்டுக்கு நாம் போகும்போது முதல்ல நாம் அந்நியப்படுற விஷயம் மொழி, அதுக்கப்புறம் சாப்பாடு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. அப்போ இந்த ஊரில் நம்ம மொழி பேசுகிறாங்க. அதில் நாம் இங்கேருந்து அந்நியப்பட வாய்ப்பில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சாப்பாடை நான் சத்தியமாக சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த ஃபுல் மீல்ஸ் மட்டும் கிடையாது. இது அடைய அவியல், அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்டேன். இப்படி நம்ம ஊரில் கிடைக்காத அபூர்வமான எல்லா ஐட்டமும் கூட அங்கே கிடைக்கிது. இது பருத்திப்பால். ஒரு கடையில் என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு கேட்டேன். பருத்திப்பால் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபோட்டோ எடுத்து வச்சேன். அந்த ஊரில் கிடைச்ச இளநீர் இப்படி ஸ்பூன் கொடுத்துருவாங்க. அது உள்ளே இருக்கிற தேங்காயை நாமளே சுரண்டி எடுத்து சாப்பிட்டுக்கணும். சரி, சிங்கப்பூரில் இருக்கேன்னு நீங்கள், அப்போ இந்த வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்டால், ஏதோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சரவணா பவன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே அடையார் ஆனந்த பவன் இருக்குது. அப்புறம் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய கோமலாஸ், மதுராஸ்ங்கிற மாதிரி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸு, நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே உள்ள தலப்பாக்கட்டி, அஞ்சப்பர், குமார் மெஸ் இதெல்லாமே அங்கேயும் இருக்குது. பாரத பிரதமர் மோடி சிங்கப்பூருக்கு வந்திருந்தப்போ இந்த கோமல விலாஸுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்களாம் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது லிட்டில் இண்டியாவில் இருக்கிற கேம்பல் லேன்கிற இடத்துல. எனக்கு பின்னாடி இருக்கிற கடைகளை கொஞ்சம் உத்து பாருங்கள். நம்ம ஊர் காய்கறிகள் தான் எல்லாமே இருக்குது. இது அதில் பனங்கிழங்கு இருக்குது பாருங்கள். பொங்கல் நேரமாக என்னமான்னு தெரியல, பனங்கிழங்கு இருக்குது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் இருக்குது. நம்ம ஊர் பாண்டி பசார் இல்லை ரங்கநாதன் தெருவில் சுற்றுற மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும்.
லிட்டில் இந்தியாவில் இருக்கிற இந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா. என்ன பார்க்குறீங்க? நம்ம ஊர் நல்லி தான். இதை நான் வீடியோ எடுத்ததுங்கிறது பொங்கலுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி. அதனால் நிறைய பானை வெங்கலத்தில் சில்வர்லலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஊரை ஞாபகப்படுத்துறதுன்னு சொல்கிறதுக்கு இந்த டெய்லர் கடையும் ஒரு காரணம். இந்த நாட்டில் சாரி ஓரம் அடித்து வாங்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு ஊரில் நம்ம மொழி பேசுகிறாங்க, அப்புறம் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிது. இதெல்லாம் தாண்டி என்ன இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக நம்ம உணர்வோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா நம்ம வழிபடுற தலங்கள். இங்கே இந்தியன்ஸுன்னு சொன்னால் இந்துக்களும் இருக்காங்க, நிறைய முஸ்லீம்ஸும் இருக்காங்க. இதை இப்போ நாம் பார்க்குறது லிட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு மசூதி. மசூதி மட்டும் இல்லை, இங்கே இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயில்களும் இருக்குது. இப்போ நாம் பார்க்குறது காளியம்மன் கோயில். இதோ பக்கத்தில் ஜிஆர்டி, நம்ம ஊர் ஜிஆர்டி தான். காளியம்மன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பெருமாள் கோயில், முருகன் கோயில்னு ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. சிங்கப்பூரில் இருக்கிற இந்த கோயில்களை பற்றிலாம் தான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் ஏற்கனவே நிறைய விஷயங்களை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூரில் தைப்பூசத்தை பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதனால தான் இந்த காவடியெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் கடத்தெருக்களை பற்றி சொன்னால் இந்த முஸ்தஃபா சென்டரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இது நம்ம ஊர் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி எல்லாமே கிடைக்கும், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் கிடைக்கும். ஆனால் சிங்கப்பூருக்கு போனால் என்ன வாங்கிட்டு வரலான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா முறை நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தப்போ சாக்லேட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போனேன். இதே முஸ்தஃபா சென்டரில் தான் சிங்கப்பூருடைய நேஷ்னல் ஃப்ரூட் அப்படின்னு துரியன் ஃப்ரூட்டை சொல்கிறாங்க. துரியன் ஃப்ரூட்டில் செஞ்ச சாக்லேட்டை வாங்கினேன். வீட்டுக்கு வந்தால் அந்த பேக்கெட்டை பிரித்தது தான் மிச்சம். அதிலிருந்து அப்படி ஒரு துர்நாற்றம். ஏதோ சாக்லேட் கெட்டு போச்சுன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். அந்த துரியன் ஃப்ரூட்டோடைய வாசனையும் அப்படி தான் இருக்குமா. அதனால தான் சிங்கப்பூரில் கூட துரியன் ஃப்ரூட்டு பஸ்லலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாதான். ஸோ சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா சிங்கப்பூர் அப்படின்னு பேர் போட்ட ஏதாவது பர்ஸு, ஏதாவது ஹேண்ட்பேக்கு அப்படி வாங்கிக்கலாம். அதை தவிர என்கிட்ட இப்போதைக்கு சஜஷன் ஒன்றும் இல்லை. சரி, கொஞ்சம் நேரமாக ஊர் சுற்றி காட்டினது போய் யாரோ ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுற காட்சிகளாக வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு உங்கள் மனசில் தோணியிருக்கும். இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதுக்கு தான் இந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஊர்லலாம் கிராஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? சிக்னல் விழுற வரைக்கும் நிற்போம். இந்த ஊரில் இந்த மாதிரி போஸ்ட் கம்பங்களில், சிக்னல் கம்பங்களில் இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நடந்து கிராஸ் பண்ணுறவங்க வெயிட் பண்ணும்போது இந்த பட்டன்ஸ் எப்படி அமுக்கினா சிக்னல் நடக்கிறவங்களுக்கு சாதகமாக வேகமாக மாறுறதுக்கான கண்ட்ரோல் அங்கே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யங்களில் இப்போ நாம் பார்க்குறதும் ஒன்று. சிங்கப்பூர் முழுக்க நடந்து போகிறவங்களுக்கு சாதகமாக இந்த மாதிரி ஷெல்டர்ஸை கட்டியிருக்காங்க. எஸ்பெஷலி லிட்டில் இந்தியாவில் நிறைய இந்த மாதிரி ஷெல்டர்ஸை நான் பார்க்குறேன். வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, நடைபாதைகளில் இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் இருக்கிறதுனால நடக்கிறவங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் சாலைகளை கடந்து போக முடியுது. சிங்கப்பூர் முழுக்கவே இந்த மாதிரி க்ரீனரிஸ், ரோட்டோரமாக இவ்வளோ மரங்கள், ஷெல்டர்ஸ் இல்லைனாலும் மர நிழல்களில் நம்ம நடந்து போகிற மாதிரியான அமைப்புகளோடு இருக்குது. அப்புறம் லிட்டில் இந்தியா பகுதிகளில் வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மக்கள் இப்படி ரொம்ப கூட்டமாக வரதை நம்ம பார்க்க முடியுது. இவங்களாம் யார், எதுக்காக லிட்டில் இந்தியாவில் வீக்கெண்ட்ஸில் மட்டும் இப்படி கூட்டமாக குமிகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்கெல்லாம் இந்தியாவிலேருந்து அங்கே போய் டார்மெட்ரிஸ் மாதிரி இடங்களில் வேலை செய்கிற நம்ம ஊர் ஆட்கள். சரி, அடுத்து நாம் பார்க்க போகிறது சிங்கப்பூருடைய எக்ஸ்போ ஹால். எக்ஸ்போ ஹால்னால் இங்கே எக்ஸிபிஷன்ஸ் மட்டும் இல்லை, சில லைவ் இன் கான்சர்ட்ஸ் கூட இங்கே உள்ள பெரிய ஹாலில் நடக்குது. நாங்கள் இந்த முறை இந்த ஹாலுக்கு போயிருந்தப்போ அங்கே மலாய் மக்களுக்கான வெட்டிங் ரிலேட்டடான எக்ஸ்போ நடந்துட்டு இருந்தது. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்குமான அழகழகான ஆடைகளை அங்கே வடிவமைச்சு காட்சிக்கு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு நடனம் மற்றும் இசை பள்ளி. சிங்கப்பூரில் நம்ம பிள்ளைகளுக்கு வேணும்னா தனிப்பட்ட முறையில் இப்படி நடனமோ பாட்டோ இசைக்கருவிகளோ கற்றுக் கொடுக்க முடியும். அதுக்கான வசதிகளும் இருக்குது. சரி, சிங்கப்பூரில் பீச் இருக்குன்னு சொன்னீங்களே, அங்கே இன்னும் போலியேன்னு கேட்குறீங்களா? இதோ இப்போ அங்கே தான் போகிறோம். பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிங்கப்பூருடைய இந்த ஹார்பர் துறைமுகத்தை பார்த்துட்டு போயிடலாம். கையாளுற எடையோடைய அடிப்படையில் உலகத்திலேயே 2வது பரபரப்பான துறைமுகம் இதுதான். 2005 வரைக்கும் உலகத்திலேயே முதல் பரபரப்பான துறைமுகம் இதுவாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷாங்காய் துறைமுகம் இதை தாண்டி முன்னுக்கு போயிடுச்சு. இதில் நங்கூரமிட்டு நின்றுட்டு இருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான கப்பல்கள்
உலகத்தில் 123 நாடுகளில் இருக்கிற 600 துறைமுகங்களை சிங்கப்பூரோட இணைக்கிறதுக்கு பயன்படுது. போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஊரில் நம்ம தமிழ் சேனல் பார்க்குற மாதிரி, தமிழ் எஃப்எம் கேட்குற மாதிரி, சிங்கப்பூரில் அவங்களே தயாரிக்கிற நிகழ்ச்சிகளை கொண்ட தமிழ் எஃப்எம்மும் தமிழ் டிவியும் இருக்குது. தமிழ் டிவி சேனல் வசந்தம் டிவி, எஃப்எம் சேனல் ஒலி எஃப்எம். இப்போ நீங்கள் கேட்குற பாட்டு இந்த காரில் ஒலி எஃப்எம்லேருந்து ஒளிபரப்பாகிற பாடல் தான். வந்தாச்சு, சிங்கப்பூர் பீச்சுக்கே வந்தாச்சு. கண்ணை மூடிக்கிட்டு தண்ணியில் கால் நினச்சா சிங்கப்பூர் பீச்சுக்கும் சென்னை பீச்சுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. தண்ணி, ஆகாயம், காற்றெல்லாம் அது அப்படி இப்படியே இருக்க, நாடுகளுக்கு நடுவில் கோடுகள் போட்டுக்கிறது நாம தானே. சரி, ஃப்ளைட்டை காட்டுறேன் நீங்களே, அது எங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வருதே அந்த ஃப்ளைட்டு தான். சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ இந்த ஃப்ளைட்டு மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பீச்சில் உட்காந்துருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்துக்கு குறைவான நேரத்துக்குள்ளே ஒரு ஃப்ளைட்டு வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இறங்குது. இதோ ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த ஃப்ளைட்டு போயிடுச்சு. கொஞ்சம் நேரம்தான் உட்காந்துருந்தா திருப்பி அடுத்த ஃப்ளைட்டு வந்துடுச்சு. இந்த ஃப்ளைட்டை வேடிக்கை பார்க்குறது ஒரு அழுக்காத விஷயமா இருந்தது. ஒவ்வொரு முறை இந்த ஃப்ளைட்டு வரும்போதும் மரத்துக்கு கீழே நின்று நாம் எடுக்கும்போது அது அப்படியே மரத்து மேலே வந்து மோதிடுமோங்கிற மாதிரியான ஆங்கிளில் அது படமாச்சு. இவ்வளோ சுவாரஸ்யமாக ஃப்ளைட்டை நான் இது வரைக்கும் வேடிக்கை பார்த்ததே கிடையாது. எந்த கடற்கரையாக இருந்தாலும் பீச்சுன்னு வந்துட்டாலே ஒரு சந்தோஷம் நம்மளை அறியாமே நம்மளை வந்து தொத்திக்கும். நாம் பார்த்துட்ருக்கிற இந்த கடற்கரை பகுதி சாங்கி வில்லேஜ். சிங்கப்பூரோட திட்டமிடல் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு அதிசயத்தக்க விஷயந்தான். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த பகுதியில் ரைட் சைடில் செடிகளாக வச்சுருக்காங்கல்ல, இதை எமர்ஜென்சி லேண்டிங்காக தயார்படுத்தியிருக்காங்களாம். எமர்ஜென்சி லேண்டிங் வரும்போது இந்த செடிகள்லாம் அகற்றி இதை ஒரு லேண்டிங் ஏரியாவாக பயன்படுத்துவாங்களாம். இப்போ நாம் பார்க்குற இந்த ஏரியா உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது சிங்கப்பூருடைய ஜெயில். சிங்கப்பூரில் பார்க்க வேண்டிய இடங்கள் பல இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு ஏரியாவை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சிங்கப்பூருடைய தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு தீவு சென்தோசா. இந்த சென்தோசாக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சென்தோசானா சந்தோஷம்னு அர்த்தமா. நம்ம மொழியோட கொஞ்சம் தொடர்பு இருக்கிற மாதிரி இல்லை. இந்த சென்தோசாவில் மேலே கேபிள் காரில் போயிட்டுருக்கும்போது எடுத்த படம் தான் இது. மேலேருந்து கீழே பார்த்தோன்னா தெரிகிற பசுமையும் கடலும் ரொம்ப அழகு. சிங்கப்பூருடைய உயரமான கட்டிடங்கள், ரொம்ப பார்த்து செய்யப்பட்ட கட்டமைப்புகள், இந்த மக்கள் டிராஃபிக் ரூல்ஸை கடைப்பிடிக்கிற விதம், அப்புறம் இந்த அரசு மனித வளத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இப்படி நாம் பார்த்த பல விஷயங்களை மனசுக்குள்ளே பொட்டலமாக மடித்து எடுத்துக்கிட்டு இதோ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் இந்தியாவுக்கு வர்றதுக்காக. நம்ம மொழி, நம்ம சாப்பாடு எல்லாம் கிடச்சதுனால ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்த மாதிரி இல்லைனாலும் இங்கே இருக்கிற சுத்தமும் நேர்த்தியும் கண்டிப்பாக இது நம்ம ஊர் இல்லை அப்படின்னு நமக்கு தோண வச்சிருது. இதை நான் இங்கே சொல்கிறதுக்கு காரணம் சீக்கிரம் நம்ம ஊரையும் இப்படி ஆக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு தான். சரி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்புவோம். அநேகமாக இந்தியா வந்ததுக்கப்புறம் பொங்கல்லாம் கொண்டாடி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த எல்லா காட்சிகளையும் தொகுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி போட முடியும்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.